லாஸ்ட்ல திவ்யாவே வந்து நம்ம ரோஹிணிய காட்டி குடுத்து, இப்ப ரோஹிணி ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா, திவ்யா வந்து இப்ப முத்துட்ட எல்லா விஷயம் தெரிஞ்சனால, இப்ப ரோஹிணியோட நிலைமை என்ன செய்யணும்னு சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ரோஹிணிக்கு பயங்கரமா ஒரு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த முத்து இந்த மொபைல் கைப்பற்றிட்டானே, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதா? இத என்ன செய்யலாம்? அப்படின்னு நம்ம ரோஹிணிக்கு தலைய பிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல இங்க மீனாவும் முத்தும் நினைக்கிறாங்க, இந்த பார்லமா தான் இந்த மொபைலை எப்படியோ நம்ம சத்யாவுடைய வாழ்க்கையே சீரழிச்சது அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த வீடியோ லீக் அவுட் பண்ணதே வந்து முழுக்க முழுக்க நம்ம ரோஹிணியாக தான் இருக்கும். எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் அவங்க மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அத்தனையும் பொய்ங்க. அந்த உடனே சொன்னோன்னே முத்து சொல்கிறார், அந்த பார்லம்மாவுக்கு என்னைக்கு நல்ல எண்ணம் இருந்தது? அடுத்தவங்கள கெடுக்கிறது தானே வேலை. வேறு நல்ல விஷயமா எந்த விஷயமும் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சதே இல்லை. அவங்க சுயநலமாக அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டில் இருக்கவங்கள யாருன்னாலும் அது என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்கும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே மலேசியாவில் ஆள் இருக்குன்னு சொல்லி அது வந்து லாஸ்ட்டில் இல்லாத லெவலுக்கு அதை கொண்டு வந்து முடிச்சிடுது கதையை. இப்போ அடுத்தது பற்றியா அந்த மொபைலை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொண்டு கொடுத்து அதை வந்து லீக் அவுட் பண்ண வச்சது சிட்டிகிட்ட தான் அவங்க மூலியமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மொபைலை கொண்டு போய் நம்ம திவ்யா கையில் கொடுத்து தொலைக்கவும் சொல்லியிருக்கு. அப்போனா இதுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும்? இந்த பார்லம்மாவை சும்மா விடக்கூடாது மீனா. இந்த பார்லமா வந்து வில்லிலே வில்லி, சரியான வில்லி. ஆனால் அடுத்தவங்கள வந்து எப்படியும் வாழக்கூடாது, நான் மட்டும் வாழணும் அப்படின்னு நினைக்க நினைக்க இது வந்து நல்லதுக்கு செய்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் கெடுதல் தான் பண்ணுது. இதையும் எங்கள் அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா மீனா அப்படின்னு முத்து மீனாட சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் அவங்கள முழுக்க முழுக்க நல்லவங்களா இருக்கிறாங்க. பணக்கார வீட்டில் அவங்களாம் வந்திருக்காங்க. எந்த கௌரவம் பார்க்காம நம்மகிட்ட அன்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நான் நம்பினேங்க. இப்போ சத்யா வீடியோவை லீக் அவுட் பண்ண பிறகுதாங்க நம்புகிறேன். இந்த பார்லமாவை சுத்தமாக நீங்கள் ஏன் இவ்வளோ திட்டுறீங்க அப்படின்னு இப்போ தாங்க நான் உணர்ந்துருக்குறேன் அப்படின்னு முத்துட்ட மீனா சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா காசை வாங்கி இவ்வளோ நாளுக்கு மறைச்சதுக்கே நான் வந்து அவங்கள வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இந்த ஓடுகாலி பற்றியா அந்த மனோஜ் இதுவரைக்கும் பற்றி அவர் ரோஹிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சிட்டிகிட்ட பணம் வாங்கினதை நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து அந்த ஓடுகாலி ஏதாவது வந்து ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு அந்த பார்லமெண்ட்டை ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா இது வரைக்கும். அவன் ஏற்கனவே அந்த ரவுடி அந்த சிட்டி அவனுக்கும் எனக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அது தெரிஞ்சும் இந்த ரோஹிணி கடன் வாங்கினதை பெருமையாக நினைக்கிறான் அந்த ஓடுகாலி. அப்போனா இவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து நல்லவங்கன்னு நம்ம நம்புனா அவங்க நமக்கே கெடுதல் பண்ணதுக்கு இவங்க முக்கியமான சில வேலைகளை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க மீனா அப்படின்னு முத்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இவங்களை எக்காரணங்களும் நம்ப முடியாது. நம்ம சீக்கிரத்தில் இவங்க மலேசியாக்காரி இல்லைன்னு நம்ம வந்து இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருந்து நம்ம அத்தைகிட்ட சொல்லணுங்க. ஆமாம் மீனா, இதை கண்டிப்பாக சீக்கிரத்தில் சொல்லலைன்னா எங்கள் அம்மா இன்னும் இவங்கள நம்பிக்கிட்டு தான் அலையும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து ரோஹிணி அந்த சைடில் இருந்து இந்த முத்தும் மீனாவும் நம்மளை பழி வாங்காமல் விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவங்கள 2 இடத்துல யாராவது ஒரு ஆளை நம்ம பழி வாங்கினா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு ரோஹிணி ஒரு திட்டத்தை போடுறாங்க. நேராக போய் சிட்டியை போய் சந்திக்கிறாங்க. சிட்டியை போய் சந்தித்து கேட்குறாங்க, இப்போ இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ அடுத்தது எனக்கு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். இந்த மொபைல் வந்து வீடியோ வந்து லீக் பண்ணிட்டேன். அது நான் தான் செஞ்சேன். நீ ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு எனக்கு ஒரு உதவி செஞ்சிரு. என்ன உதவி சொல்லுங்க அப்படின்னு சிட்டி கேட்குறாரு. என்ன சொல்ல போகிறாங்க ரோஹிணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரவுடியை வச்சு எப்படியாவது முத்தை அடிச்சிரு. அப்படி இல்லைன்னா நம்ம மீனா பூ கொண்டு ஒவ்வொரு வீடாக கொண்டு போடுவா. அதை போடும்போது அவங்க பாக்ஸில் ஏதாவது ஒன்று வச்சு அவங்கள ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்த அவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடு. அவங்க நேராக போலீஸ் வந்து மீனாவை அந்த பாக்ஸை செக்கப் பண்ணும்போது அந்த பொருளை பார்த்தோன்னே மீனாவை பிடிச்சிட்டு போகணும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த விஷயத்துலேருந்து நான் இந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணிக்கிட முடியும். எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய் சிட்டி அப்படின்னு ரோஹிணி நம்ம சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. உடனே சிட்டியும் இதை கேட்டுட்டு, சரி நான் செஞ்சு தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சிட்டியும் சொல்கிறாரு. நீங்கள் கிளம்பி போங்க, நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி. உடனே ரோஹிணி கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. வந்தோடனே நம்ம விஜயா கேட்குறாங்க, என்ன ரோஹிணி எங்கே போயிட்டு வர? மனோஜ் எங்கே இருக்கான்? ஷோரூம்லையா இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் அங்கே ஆண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே நீ சாப்பிட்றியா ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம விஜயா. இல்லை ஆண்டி, நான் அங்கே வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ இப்போ உங்கள் அப்பா இறந்ததுலேருந்து சரியாக யார்ட்டையுமே பேச மாட்டேக்க, எதையும் நினச்சி கவலைப்படாத ரோஹிணி, சீக்கிரத்தில் அந்த கேஸு சரியாகிறதுக்கு வழி என்னன்னு தேடு, உங்கள் அன்கள்கிட்ட பேசு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, இந்த ஆன்ட்டிக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பணத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, அவளுக்கு பணம் பணம் பணம், இந்த பணத்துக்காண்டி நம்மளே கொன்றும் அவளுக்கு இந்த இந்த ஆன்ட்டி அப்படின்னு நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க. உடனே நம்ம எப்படியாவது இந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோஹிணியை நம்ம ஒரு பிளான் போடாமல் எந்த விஷயத்தை செஞ்சிடக்கூடாது. அந்த சத்யாவால் ஏதாவது ஒரு செய்ய முடிஞ்சால் அந்த சத்யாவை நம்ம ஏதாவது செஞ்சிடணும். ஏன்னா அந்த முழுக்க முழுக்க அந்த சத்யா தான் அங்கேருந்து ஃபோன் போட்டு சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த சத்யாவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. இந்த மீனாவையும் முத்தையும் பழி வாங்காமல் நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு கெச்சை போட்டு வந்தாச்சு. வந்தோடனே அந்த சைடில் சிட்டி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ரோஹிணி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பைக்கில் போகும்போது அவங்கள நான் வண்டியை வச்சு தள்ளி விட்டு அவங்கள ஆக்சிடெண்ட் பண்ணிடட்டுமா அப்படின்னு சிட்டி கேட்குறாரு. இந்த யோசனையும் நல்லா இருக்க, அப்படின்னா நீங்கள் செய்யுங்க, அப்படின்னா எனக்கு நல்லது தான். அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா மீனாவை முத்து ஆட்டம் கொஞ்சமாவது அடங்கும், இல்லாட்டினா முத்து அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் அதை செய்யுங்களேன், ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னு நம்ம ரோஹிணிகிட்ட நம்ம சிட்டி சொல்கிறாரு. உடனே இதை நினச்சி நம்ம ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த மீனாவுக்கு இந்த சிட்டி பழியாக ஆக்கிறதுக்கு என்ன பிளான் உண்டோ செய்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.